ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாங் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இனிமேல் நான் முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒன்ஸ் vlog அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட் தான் எனக்கு இன்னுமே மோட்டிவேட் பண்ணும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரலாக எடிட் பண்ணி போட்டிருக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா சாட்டர்டே அன்றைக்கி எடுத்த vlog தான். இவ்வளோ நாளாக ஆகிடுச்சு எடிட் பண்ணுறதுக்கே. வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்காம வச்சுருந்தேன். ஸோ இப்போ தான் ஃபைனலாக அவுட்புட் வந்திருக்கு. இதில் என்ன கண்டென்ட் பார்த்திங்கன்னா நைட் ரொட்டீனை தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். எனக்கு பிடிச்ச டின்னர் ரெசிபி ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங் போல் குளிச்சுட்டு சின்னதாக ஒரு மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு எப்பயுமே மோஸ்ட்லி ஈவினிங் டைமில் குளிச்சுட்டு ஒரு குட்டி மேக்கப் போட்டாலே அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபைனலாக என்னோடய அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. பாப்பாவுமே கொஞ்சம் குளிப்பாட்டி விட்டு அவளுமே கொஞ்சம் ரெடி பண்ணி பெட்டில் உட்கார வச்சு சுட்டி கண்ணமாக வச்சுட்டேன். பகல் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் எப்பயுமே சுட்டி கண்ணமாக தான் ஓடிட்டுருக்கோம். உங்கள் குட்டீஸ்களும் இப்படி தானா? மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி லஞ்சிங் பார்த்திங்கன்னா கேரட் சாதமும் அப்பளமும் வச்சு அண்ணன் கொடுத்து அனுப்பிட்டேன். எங்களுக்கு பார்த்திங்கன்னா தயிர் சாதம் கூட கருவாடு தொக்கு தான் ஹஸ்பண்ட் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களே வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி அவங்களே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அவங்கள. தயிர் சாதம் கூட கருவாடு தொக்கு வேறு லெவலில் காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கூடவே ஒரு ஆம்லேட் போட்டு வச்சு சூப்பராக அன்றைக்கி லஞ்சுமே சாப்பிட்டாச்சு. மதியம் போல் டீ போட்டது கொஞ்சம் இருந்துச்சு. அதையுமே அப்படியே சூடு பண்ணி ரூமுக்கு வந்துட்டு டீ எடுத்துக்கிட்டு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணால் சுட்டி கண்ணம்மாவில் இருந்துச்சு. அப்புறம் நான் யூடியூப் கனெக்ட் பண்ணி எனக்கு பிடிச்ச சாங் கில்லி மூவியில் ரீசெண்டாக அந்த சாங் ரொம்பவே எனக்கு பிடிச்சிட்டு அந்த சாங் வச்சுட்டு டீயை குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வாஷ் பண்ண துணியெல்லாம் இருந்ததால் அதுவுமே சைடு பை சைடாக மடித்து வச்சுட்டேன். அப்புறம் கிச்சனுக்கு வந்தாச்சு. மறுபடியும் பாத்திரம் வந்து மதியானம் வாஷ் பண்ணவே இல்லை எதுவுமே. ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிச்சனுமே டீப் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். சைடில் பாப்பாவுமே தூங்க வச்சுருந்தேன். அப்புறம் அவள் எழுந்துட்டா. எப்பயுமே கிச்சனில் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டா அவளை வந்து மோஸ்ட்லி தூங்க வச்சுடுவேன் நான். பக்கத்துலேயே அவளை ஊஞ்சல் ஆட்டிக்கிட்டே நான் என்னோடய வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அந்த டைமில் கூட அவள் எழுந்துட்டா. கொஞ்சம் நேரம் அவளை அப்படியே ஊஞ்சல் ஆட்டி விட்டுக்கிட்டே நான் என்னோடய வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். டின்னர் ரெசிபின்னு பார்த்திங்கன்னா காலையில் இட்லி சுட்டது மீந்து போச்சு. அதை வச்சு நான் இன்றைக்கி உப்புமா தான் செய்ய போகிறேன். என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ரெசிபி இது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது. ஸ்கூல் டேஸில் என்னோடய ஃப்ரெண்டு அடிக்கடி எடுத்துகிட்டு வருவாள். எனக்கு அதனாலவா என்னன்னு தெரியல, ரொம்பவே பிடிக்கும். இட்லியை ஃபுல்லாக உதுத்து வச்சுருக்கிறேன். தேவையான வெங்காயம், பட்டை மிளகாய், காஞ்ச மிளகாய் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் எப்பயும் போல் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கணும். வதக்கினோடனே நம்ம உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா இட்லி, அதுவுமே போட்டு நல்லா கிண்டி கொடுக்கணும். ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இல்லைனா கையில் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு மாதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். யாராருக்கெல்லாம் இட்லி உப்புமா ரொம்ப பிடிக்குங்கிறவங்க மறந்துடாமல் நம்ம ரெட் ஹார்ட் கொடுங்க கமெண்ட்டில். லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தழை தூவி இறக்கணுன்னா ரொம்பவே சூப்பராக இட்லி உப்புமா ரெடி ஆகிடும். இட்லியை நீங்கள் வந்து தண்ணியில் ஒரு டைம் டிப் பண்ணிவிட்டு அதை உதுத்திங்கன்னா கொஞ்சம் கையில் பிசு பிசுன்னு வராமல் சூப்பராக உதுத்து வந்துடும். அப்புறம் இதை 3 பேர் நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்ணும் இல்லையா? அண்ணன், ஹஸ்பண்ட், நாங்கள் 3 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்ணும். அதனால் அண்ணனுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொஞ்சமாக உப்புமா வச்சு சட்னி வச்சு கொடுத்தேன். அண்ணனுமே சாப்பிட்டுட்டான். மார்னிங்கே அரைச்ச தக்காளி சட்னி இருந்தது. அது கூடவே கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன். அதை வச்சு 3 பேருமே ஷேர் பண்ணி சூப்பராக சாப்பிட்டாச்சு டின்னருமே. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம. என் வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.